யாரோ ஒரு ஆள் சொல்லி தான் இந்த 5 கான்ஸ்டபிள் அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. 5 கான்ஸ்டபிளால உயர் அதிகாரிகளின் உத்தரவின்றி செயல்பட முடியுமா? யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப எழுந்திருக்கு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளின் மீதும், உயர் அதிகாரிகள் உட்பட அனைவர் மீதும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பையனை அடிச்சு பண்ண இந்த வழக்கில் சஸ்பென்ஷன் மட்டும் பத்தாது சார். சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவர் ஸ்டே வாங்கி மீண்டும் கோர்ட்டுக்கு வந்துருவாரு. இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது. உங்கள் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, உயர் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிறத நீதிமன்றத்தில் வந்து காமிங்க. 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசினாங்க. அதாவது அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நேரடி பணம் கிடையாது. இந்த வழக்கில் இன்று நீதிபதிகள் மறுபடியும் இந்த வழக்கை 3 மணிக்கு ஒத்தி வச்சு 3 டைரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. முதல் டைரக்ஷன் என்னன்னா, டீனு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டீனு வந்து 3 மணிக்குள்ள ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும். அது போக அந்த பையனை வந்து கோயிலில் வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் அதிகாரிகள் மறைக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அந்த ஏசி வந்து கோர்ட்டில் ஆஜராகணும் 3 மணிக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுபோல் மற்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சு 3 மணிக்கு இந்த வழக்கை வந்து மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்கை விசாரித்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருந்த மேஜிஸ்ட்ரேட்டையும் வர சொல்லியிருக்காங்க. அவர் 3 மணிக்கு திருப்போணத்திலிருந்து JM1 திருப்போணம் அவர் வந்து 3 மணிக்கு நேரடியாக கோர்ட்டில் வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அவரை வந்து நாங்கள் ஆர்குமெண்ட்டில் சொன்னது, அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போலீஸ் ப்ரிவென்ட் பண்ணி உள்ளே வந்து அனுமதிக்கலை அப்படிங்கிறத நாங்கள் கோர்ட்டில் எம்பசைஸ் பண்ணோம். நீதிமன்றம் கேட்டது ஒரே கேள்வி தான். 5 கான்ஸ்டபிளுக்கு எதிராக இந்த வழக்கு வந்து இப்போ வந்து புனையப்பட்டு அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 கான்ஸ்டபிளால உயர் அதிகாரிகளின் உத்தரவின்றி செயல்பட முடியுமா அப்படிங்கறது அந்த கோர்ட்டோட கேள்வி. அதாவது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப எழுந்திருக்கு. இந்த கேஸ்ல யாரோ ஒரு ஆள் சொல்லி தான் இந்த 5 கான்ஸ்டபிள் அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு 10 பவுன் நகை காணாம போனதுல பார்த்தா 10 பவுன் காணாம போனதுல இப்பேற்பட்ட பிரச்சனையை நீங்க உருவாக்குறது தவறு அப்படிங்கறத வந்து நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு.